நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. பாகிஸ்தானின் ஒரு துளிக்கு தண்ணீரை கூட இந்தியாவால் பறிக்க முடியாது என்று பாகிஸ்தான் பிரதமர் வாய்ச்சவடால் விட்டுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதில் அடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா கைவிட்டது. இதனால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் ஆதாரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி சிந்து நதிக்கு குறுக்கே அணையை கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டு வருவது பாகிஸ்தானை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி, முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் என அனைவரும் மிரட்டல் விடுவதாக பயத்தில் உளறிக் கொண்டிருக்கின்றனர். சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அதனை 10 ஏவுகணைகளை கொண்டு தகர்ப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மிரட்டல் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் போர் வந்தால் சிந்து நதி உட்பட 6 நதிகளை இந்தியாவிடமிருந்து பறிப்போம் என்று பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ கூறினார். இந்நிலையில் தற்போது அந்த வரிசையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் இணைந்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஷெபாஸ் ஷெரீஃப், சிந்து நதி ஓட்டத்தை தடுக்க இந்தியா முயற்சித்தால் பாகிஸ்தானிடம் இருந்து ஒரு துளி நீரை கூட இந்தியாவால் பறிக்க முடியாது. பாகிஸ்தானுக்காக தண்ணீரை நிறுத்தினால் மறுக்க முடியாத பாடத்தை இந்தியாவுக்கு கற்பிப்போம். சிந்து நதி நீர் விவகாரத்தில் சமரசத்திற்கு இடமில்லை என்று கூறியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிரட்டல் விடுத்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமரின் தற்போதைய பேச்சு மற்றுமொரு பதட்டத்திற்கு வழிவகுக்கும் வகையிலே அமைந்துள்ளது.